வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபையில் அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 100 டிகிரிக்கு மேல் கொளுத்தும் வெயிலால் பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் புதுச்சேரி அரசின் 5 மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 4634 கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்தார். தொடர்ந்து ஜூலை மாதத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி இன்று தலைமைச் செயலகத்தில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சரவணகுமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், அரசு செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர், DGP, துறை இயக்குநர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி முன்னேற கருத்துக்களை தெரிவித்தனர். மக்கள் தேவைகளை தெரிவித்தனர். அனைத்து வித சரியான யோசனைகளை ஏற்று அமல்படுத்த முடிவு எடுத்துள்ளோம். எழுச்சிமிகு புதுச்சேரி வெறும் கோஷமாக இல்லாமல் நடைமுறையிலும் வெற்றிகரமாக மாறும். 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் திட்டமிட்டுள்ளோம். இதனை எப்படி உயர்த்தலாம் என்று கருத்துகள் வந்துள்ளது. அனைத்து கருத்துகளும் உள்வாங்கியுள்ளோம். ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகின்றது. ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டின் தொடர்ச்சிதான் இது. ரேஷன் கடை திறப்பு பற்றி விவாதித்தோம். பெண்கள் கருத்து அறிந்து அக்கருத்துக்கு ஏற்ப அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அரிசி வாங்கி பயன்படுத்தும் மக்களின் கருத்தே முக்கியம் என்றவர். நீட் தேர்வு குறித்தும் தன் கருத்தை விட நீட் தேர்வு வேண்டாம் என்போர் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என கூறியவர். எந்த திட்டமெல்லாம் முன்பு அறிவித்துள்ளோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும். கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த யோசனை இந்த கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுடைய கருத்துக்களை அறிந்து தாய்மார்கள் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கிறது. அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன். நானும் முதலமைச்சரும் என்ன கருத்து இதில் கொண்டிருக்கிறோம் என்பதை விட அதை வாங்கி பயன்படுத்த போகின்ற தாய்மார்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து அமல்படுத்தப்படும். புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக மின் கட்டணம் 40 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றாதே, அடிக்காதே, ஓய மாட்டோம். மின்கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை ஓய மாட்டோம். மின்கட்டண ரத்து செய், மின்கட்டண உயர்வை ரத்து செய். பரிசா பாஜக கூட்டணி தோல்விக்கு மின்கட்டண உயர்வு பரிசா. போராட்டம் இது போராட்டம். ஏழை எளிய மக்களுக்கான போராட்டம். கண்டிக்கிறோம். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நகரப்பகுதியான மிஷன் வீதியில் ஸ்ரீ காளித்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இந்த தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விழாவின் ஒரு நிகழ்ச்சியான கருட சேவை வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கருட சேவையில் வைத்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் 100 டிகிரிக்கு மேல் கொளுத்தும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கத்திரி வெயிலுக்கு பிறகு கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் இறுதியில் தொடர்ந்து 14 நாட்கள் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. நடப்பாண்டிலேயே அதிகபட்சமாக கடந்த மாதம்தான் 104 டிகிரி வெயில் பதிவாகி இருந்தது. இதனிடையே இந்த மாதம் முதல் நாளில் 103.5 டிகிரி வெயில் பதிவாகியது. அதன் பிறகு அடுத்தடுத்து மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்ததை அடுத்து பள்ளிகள் திறக்கப்பட்டன. தற்பொழுது கடந்த 4 நாட்களாக வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகின்றது. அதிகபட்சமாக 103.84 டிகிரி வெயில் பதிவானது. இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்றுடன் வெயில் கொளுத்துவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இரவிலும் வெப்பச்சலனம் நிலவுவதால் புழுக்கம் காரணமாக மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். ஜூன் மாதத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி வருவது மக்களை அவதிக்கு உள்ளாக்கி வருகிறது. வெயில் காரணமாக கோடை வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க பொதுமக்கள் இளநீர், நுங்கு, தர்பூசணி, வெள்ளரி, நீர்மோர், பழச்சாறு மற்றும் குளிர்பானங்களை வாங்கி பருகி வருகின்றனர். இதனால் இவைகளின் விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகின்றது. புதுவை எழுத்தாளர் ரஜினி எழுதிய சுப்புசாமி கதைகள் என்ற நகைச்சுவை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. எழுத்தாளர் புதுவை ரஜினி எழுதிய சுப்புசாமி கதைகள் என்ற நகைச்சுவை நூல் வெளியீட்டு விழா சென்னை மயிலாப்பூர் கிளப் வளாகத்தில் நடைபெற்றது. விகடகவி மின்னிதழ் ஆசிரியர் கார்ட்டூனிஸ்ட் மதன் தலைமையேற்று நூலினை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியை சுபா வெங்கட் தொகுத்து வழங்கினார். ஓவியர் அரஸ், கார்ட்டூனிஸ்ட் மணி ஸ்ரீகாந்தன், ஜாசன், ராஜேஷ் கண்ணா, இயக்குனர் குமார் ஆகியோர் வாழ்த்துரை மற்றும் பாராட்டுரை வழங்கினர். இவ்விழாவில் மூத்த பத்திரிகையாளர் கார்ட்டூனிஸ்ட் மதன் பேசுகையில், தமிழில் நகைச்சுவையாக எழுதும் எழுத்தாளர்கள் குறைவாக உள்ளனர். ஆங்கிலத்தில் இன்றும் நகைச்சுவை இலக்கியம் படைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சீரியஸான விஷயத்தையும் நகைச்சுவையாக எழுத பழகி கொள்ள வேண்டும். சாவி, பாக்கியம் ராமசாமிக்கு பிறகு தமிழில் நகைச்சுவையாக எழுதுபவர்கள் இல்லை. எழுத்தாளர்கள் நகைச்சுவை இலக்கியம் படைக்க பயிற்சி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சி நிறைவாக எழுத்தாளர் புதுவை ரஜினி ஏற்புரை வழங்கினார். முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தலைவர் கே. கிருஷ்ணராஜ் தியாகராஜன் பிசிசி தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை சீனிவாசன் பெருமாள் கோவிலில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டி, இந்திரா நகர் பொறுப்பாளர் ராஜகுமார், மாநில செயலாளர் சரவணன், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தரம், முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் சுரேஷ், மணவாளன், வேலு, சிவசங்கரன், பொதுச் செயலாளர்கள் நாகராஜ், முகுந்தன்குமார், குணசேகரன், பொருளாளர் சதீஷ், செயலாளர்கள் கோவிந்தன், விஜயகுமார், மேரி, பாலசுந்தரம், கருணாமூர்த்தி, தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா கலைவாணி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் துரை, மாவட்ட துணைத் தலைவர் அகிலன், முன்னாள் நிர்வாகிகள் கோவிந்தராஜ், கனகராஜ், துளசி, ராகவன், பாலசுப்பிரமணியன், தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அமுத கணேஷ், மாநில மீனவர் காங்கிரஸ் நிர்வாகி புகழேந்தி மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சஞ்சீவி நகரில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் எழுந்தருளியுள்ள சஞ்சீவி விநாயகர், செங்கழுநீர் அம்மன், திரௌபதி அம்மன், கெங்கையம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது. இதனையொட்டி கடந்த 11ஆம் தேதி கெங்கையம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அன்று மாலை சடல் உற்சவம் நடைபெற்றது. 14ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திருக்கல்யாணமும், 15ஆம் தேதி இரவு கிருஷ்ணன் ரதம் செலுத்த அர்ஜுனன் திரௌபதி அம்மன் வீதி உலாவும், 16ஆம் தேதி காலை 6 மணிக்கு அர்ஜுனன் தபசு ஏற்றுதலும் நடைபெற்றது. அன்றிரவு 10 மணிக்கு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதி உலா மற்றும் அரவான் கடைப்பள்ளி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு 8 மணிக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இரவு இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் கிராம தெருக்கூத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியை சுதா மகேஷ் வரவேற்புரை ஆற்றினார். ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோனி ராஜ் லியோ தலைமை தாங்கினார். இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளிக்கு 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 வகுப்பறைகளை கட்டித் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியை செந்தமிழ் செல்வி நன்றியுரை ஆற்றினார். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் தங்கராஜ், செல்வகுமார், கருணை பிரகாசம், கார்த்தி மற்றும் கனகம் ஆகியோர் செய்திருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜாராஜன் மற்றும் தட்சசீலா பல்கலையின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்தி பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக DRDSன் மூத்த விஞ்ஞானி, DRDO பாதுகாப்பு அமைச்சகம் பெங்களூருவிலிருந்து முனைவர் டில்லி பாபு விஜயகுமார், சந்திராயன் 3யின் திட்ட இயக்குனர் UR ராவ், செயற்கைக்கோள் மையம் விண்வெளித்துறை பெங்களூருவிலிருந்து முனைவர் வீரமுத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற ஒரு தங்கப்பதக்கம் உட்பட 17 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 876 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 252 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் 246 மாணவர்களும், கணிப்பொறியியல் துறையில் 202 மாணவர்களும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் 181 மாணவர்களும், மின்னியல் மற்றும் மின்னுவியல் துறையில் 130 மாணவர்களும், கட்டிடவியல் துறையில் 50 மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் 67 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டில் துறையில் 59 மாணவர்களுக்கும், மேலாண்மை துறையில் 171 மாணவர்களுக்கும், ME கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் 4 மாணவர்களுக்கும், ME கணிப்பொறியியல் துறையில் 10 மாணவர்களுக்கும், ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ் துறையில் 4 மாணவர்களுக்கும் மற்றும் ME டிசைன் இன்ஜினியரிங் துறையில் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றியுரை கூறினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6620 ரூபாய், 1 பவுன் 52,960 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபையில் அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் 100 டிகிரிக்கு மேல் கொளுத்தும் வெயிலால் பொதுமக்கள் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.